இப்போ இன்னைக்கு யார் இருக்கிறதுல பெரிய ஹீரோன்னா நீங்கள் முருகர் தான். அப்படி ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க. என்ன திடீர்னு அப்படின்னா அவர் அங்கே தான் இருக்கார் காலங்காலமாக 1000-2000 வருஷமாக அவர் அந்த இடத்துல தான் இருக்கார். என்னென்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்னைக்கு வந்து நோய் நம்மளை வந்து பயங்காட்டுச்சோ, என்னைக்கு நோய் தாக்குதல் வந்து உலகம் ஃபுல்லாக பயங்காட்டுச்சோ, அப்போ முருகரை நோக்கி நிறைய பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு முருகர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது நிறைய தீராத வியாதிகளுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் உண்டு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன், என் உடம்புல சில வியாதிகள்லாம் க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஏன் திருச்செந்தூருக்கு இவ்வளோ பேர் படையெடுக்கிறாங்க? முருகர் படையெடுத்துட்டு போய் சம்ஹாரம் பண்ணதெல்லாம் விட இப்போ நம்மளுங்க போய் படையெடுக்கிறதா ரொம்ப அதிகமாக இப்போ இந்த இடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான மெக்னீஷியம் அதிகமாக நிறைஞ்ச ஒரு இடம். கீழே இருக்க மினரல்ஸில் மண்ணு கீழே மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் வியாதிகள் தீரும். மெக்னீஷியம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலே வியாதிகள் தீரும். காப்பர் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. பொதுவாகவே எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். ஒரு நாள் கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். எதுக்குன்னா நம்ம கர்மாவோட அளவை குறைக்கிறதுக்கான தன்மை அந்த கடலுக்கு உண்டு. அப்போ எல்லா கடற்கரைக்கும் அது உண்டானா இந்த குறிப்பிட்ட கடற்கரைக்கு தான் உண்டு. ஏன் அப்படின்னா அந்த பாறைகள் வாங்கி வச்சிருக்கிற சால்ஸ் அந்த மாதிரி அந்த மண்ணோட வளம் அப்படி. அது என்ன பண்ணுன்னா அந்த கடலில் போய் நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக உடம்புல குறையும். ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் உடம்புல குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் இறைவனை நோக்கி பயணப்படுறீங்கன்னு அர்த்தம். காசியில் என்ன ஒரு தன்மை இருக்கோ அது திருச்செந்தூரில் உண்டு. அந்த பூமிக்கு என்ன மாதிரியான தத்துவங்கள் இருக்கோ அதில் சில தத்துவங்கள் இங்கே திருச்செந்தூரில் உண்டு. காசிக்கு போயிட்டு வந்தால் என்ன நடக்கும்? இப்போ காசி ராமேஸ்வரமே வேறு வேறு தானே. இப்போ இங்கே போனோம்னா நம்ம இறப்பை ரொம்ப அமைதிப்படுத்தும், இல்லை நெறிப்படுத்தும். காசி போயிட்டு வந்தோம்னா, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தால் நம்ம கர்மாவை குறைக்கும். வித்தியாசம் இருக்குது. அந்த தன்மை திருச்செந்தூரில் உண்டு. யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பிறப்பில் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும், தள்ளி போகிறது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு, உங்கள் கர்மா அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்து ஒரு உங்களோட ஜென்ரேஷன் அடுத்து கிடைக்கிறதுக்கான அந்த கர்மா வழிவிடும் போது தானே கிடைக்கும். அப்போ இந்த திருச்செந்தூரில் போயிட்டு இந்த மாதிரி விரதம் இருந்து, சஷ்டி விரதம் மாதிரி இந்த மாதிரி விரதம் இருந்து அந்த புனிதமான அந்த கடலில் குளிச்சுட்டு முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அங்கே போயிட்டு வரவங்க அவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனையில் சிக்கியிருக்கிறவங்களுக்கு அங்கே ஆன்சர்ஸ் கொடுக்குது. இந்த பர்பஸ் இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் கர்மா பெரிய அளவில் அசையும். குறிப்பாக அந்த திருச்செந்தூருங்கிற இடமே எனக்கு வந்து நிறைய விரோதிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் விரோதியோட தாக்கம் குறையும். நீங்கள் அதை கண்கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த இடம் சம்காரங்கிற இடங்கிறனால சில கரணங்கள் அந்த இடத்துல ரொம்ப கட்டுப்படும், ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். நமசிவாய. நம்ம பரிகார ஸ்தலம்ஸ்லேயே பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விகளை வந்து பல்வேறு விதமாக நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த திருச்செந்தூரில் ஏன் இவ்வளோ கூட்டம், திடீர்னு ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஏன் முருகர் சீசன் இந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, பல்வேறு பேரும் வந்து பலதரப்பட்ட ஒரு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பொழுது இந்த கதசஷ்டி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே கந்தருடைய அந்த அறுபடை வீடுகளை பற்றி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து இந்த குமார பர்வதம் பற்றி நிறைய விஷயங்கள், அதாவது குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடியது, அந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியவர், அந்த கோவிலுடைய ஒரு மாதிரியான பெருமைகள், ஈவன் வந்து இந்த அறுபடை வீடுகள், அப்புறம் இந்த கழுகுமலை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது முருகரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. சாதாரணமாக இந்த கந்தசஷ்டி நேரத்தில் இதெல்லாம் கேட்டாலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சுகானுபவமாக இருக்கும்ன்றதுல வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. டாக்டர் மகாஸ் ராஜா வந்திருக்கிறார். அவருடன் பேசி நம்ம வந்து இதை பற்றின ஒரு என்ன விஷயம், ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வர முடியுமான்னு பார்ப்போம். திருச்செந்தூர்லேயே எவ்வளோ கூட்டம். இப்போ கூட வந்து பார்த்தோன்னா போயிட்டு ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, ஒரு வாரமாக போயிட்டு பயங்கர கூட்டமாக இருந்தது, ஒன்றுமே பண்ண முடியலை, சும்மா கொஞ்ச நேரமாவது தெரிஞ்சவங்க இருக்காங்க, கொஞ்ச நேரமாவது போயிட்டு வரலான்னு பார்த்தோன்னா ஒன்றும் முடியவே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ இன்னைக்கு யார் இருக்கிறதுல பெரிய ஹீரோன்னா நீங்கள் முருகர் தான். அப்படி ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க. எல்லாம் திடீர்னு அப்படின்னா அவர் அங்கே தான் இருக்கார் காலங்காலமாக 1000-2000 வருஷமாக அவர் அந்த இடத்துல தான் இருக்கார். என்னென்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்னைக்கு வந்து நோய் நம்மளை வந்து பயங்காட்டுச்சோ, என்னைக்கு நோய் தாக்குதல் வந்து உலகம் ஃபுல்லாக பயங்காட்டுச்சோ, அப்போ முருகரை நோக்கி நிறைய பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை அறியாமலே சரி அவங்க சொல்ல இவங்க சொல்லன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த கொரோனா அட்டாக்கை புறமாவே பாருங்களேன், முருகர் ஸ்தலத்துக்கு போகிறது அதிகமாகிடுச்சு. ஏன்னா இவர் தான் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர். இவர் நம்ம செவ்வாய் ஸ்தலம்னு எடுத்துக்கிட்டோம்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கே முருகர் தான் பிரதானம். அங்கே வந்து வைத்தியநாத சாமியாக ஈஸ்வரன் இருக்காரே தவிர அங்கே முருகருக்கு தான் அங்கே. அப்போ நீங்கள் மேக்சிமம் ஒரு முருகர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது நிறைய தீராத வியாதிகளுக்கெல்லாம் அங்கே ஆன்சர்ஸ் உண்டு.
போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன், என் உடம்புல சில வியாதிகள்லாம் க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஏன் திருச்செந்தூருக்கு இவ்வளோ பேர் படையெடுக்கிறாங்க? முருகர் படையெடுத்துட்டு போய் சம்ஹாரம் பண்ணதெல்லாம் விட இப்போ நம்மளுங்க போய் படையெடுக்கிறது ரொம்ப அதிகமாகி போச்சு. என்னென்னா, பொதுவாக அந்த இடத்த நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு நான் அந்த ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு 30 வருஷமாக 35 வருஷமாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தை நானுமே பார்த்ததில்லை. இப்போ திடீர்னு பார்த்தா ரொம்ப நிற்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு அங்கே கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரீசண்ட் படையெடுப்பு என்ன அப்படின்னா, அந்த நோய் பயம் வந்த உடனே எந்த பக்கம் போனால் நமக்கு வந்து பித்தம் தெளிங்கிற மாதிரி மக்களோட மென்டாலிட்டி ஒன்று. அந்த இடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான மெக்னீஷியம் அதிகமாக நிறைஞ்ச ஒரு இடம். கீழே இருக்க மினரல்ஸில் மண்ணு கீழே மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் வியாதிகள் தீரும். மெக்னீஷியம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலே வியாதிகள் தீரும். காப்பர் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல, காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி லைம் ஸ்டோன் நிறையா இருக்குது அந்த இடத்துல. ஓகே, சரி, அந்த கடலுக்கு என்ன? அங்கே போனாலே அந்த கடலில் வந்து ஒரு புனிதமாக நீராடணும். சில இடங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு புனிதமான இடம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ராமேஸ்வரம். ஏன் இந்த குறிப்பிட்ட திருச்செந்தூர் அண்ட் ராமேஸ்வரம் வந்து இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக ஒரு புனித நீராடல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எனக்கு முருகர் மேலே பக்தி இருக்குது, இல்லை நான் ஒரு பரிகாரமாக போகிறேன், அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம். பொதுவாகவே எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். ஒரு நாள் கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். எதுக்குன்னா, நம்ம கர்மாவோட அளவை குறைக்கிறதுக்கான தன்மை அந்த கடலுக்கு உண்டு. அப்போ எல்லா கடற்கரைக்கும் அது உண்டானா இந்த குறிப்பிட்ட கடற்கரைக்கு தான் உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த பாறைகள் வாங்கி வச்சிருக்கிற சால்ஸ் அந்த மாதிரி, அந்த மண்ணோட வளம் அப்படி. அது என்ன பண்ணுன்னா, அந்த கடலில் போய் நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக உடம்புல குறையும். ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் உடம்புல குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் இறைவனை நோக்கி பயணப்படுறீங்கன்னு அர்த்தம். சரி, பொதுவாகவே ஒரு கோவிலில் சிலையை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? இப்போ நம்ம கோயிலில் கூட சிவன் கோயில் கட்டியிருக்கோம், அந்த இடத்துல சிலையை எப்படி தேர்ந்தெடுத்தோம்? சிலைக்கான கல், அந்த விக்கிரகத்துக்கான கல் எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்னா, எந்த கல்லில் காப்பர் அதிகமாக இருந்து ஃபாஸ்பரஸ் கம்மியாக இருக்கோ அந்த சிலை கல் தான், அதாவது அதுதான் வந்து எலிஜிபிள். அந்த சாமி சிலையாக வடிக்கிறதுக்கான எலிஜிபிள் காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் உடம்புல காப்பர் ஏறும். காப்பர் கண்டென்ட் ஏறிடுச்சுன்னா இறைவன் அங்கே குடி வரதுக்கான நிலைக்கு தள்ளப்படுறோம். நம்ம ஃபாஸ்பரஸ் குறையும். சரி, ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகாமல் இருந்தால் என்ன நடக்கும்னா, நல்ல தூக்கம் வரும். ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, வேற ஒரு இதில் நம்ம கர்மா அதிகமாக இருக்குது, லோடு அதிகமாக இருக்குது நாங்கள் ஃபீல் பண்ணுற காரணம் இதுதான். ஒன்றும் இல்லை, செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சால்ட், பயோ சால்ட்டை ஒரு டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி உங்கள் சால்ட் கண்டென்ட்டை டெஸ்ட் எடுத்து வைங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை பயோ சால்ட்ஸை டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் உடம்புல ஆல்ட்ரு ஆகும். அந்த நாளிக்கிணறு ஆகட்டும், அங்கே போனீங்கனாலே இந்த 2 இடம் முக்கியம். ஒன்று அந்த கடற்கரையில் குளிக்கிறது, புனித நீராடுறது. அடுத்து அந்த நாளிக்கிணறு. அந்த மண்ணோட வளத்தை தான் நம்ம மேலே அதை தெளிச்சுக்கிறோம். இப்போ ராமேஸ்வரத்துலேயும் அதே கதை தான். அப்போது திருச்செந்தூரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இது என்னென்னா, சரி இதெல்லாம் பண்ணால் என்ன நடக்கும், எனக்கு என்னோடய லைஃபுக்கு இதெல்லாம் என்ன கொடுக்க போகுது, என் வாழ்க்கையை நகர்த்ததுக்கு என்ன கொடுக்க போகுது? காசியில் என்ன ஒரு தன்மை இருக்கோ அது திருச்செந்தூரில் உண்டு. அந்த பூமிக்கு என்ன மாதிரியான தத்துவங்கள் இருக்கோ அதில் சில தத்துவங்கள் இங்கே திருச்செந்தூரில் உண்டு. காசிக்கு போயிட்டு வந்தால் என்ன நடக்கும்? இப்போ காசி ராமேஸ்வரமே வேறு தானே நமக்கு. இப்போ இங்கே போனோம்னா நம்ம இறப்பை ரொம்ப அமைதிப்படுத்தும், இல்லை நெறிப்படுத்தும். காசி போயிட்டு வந்தோம்னா, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தால் நம்ம கர்மாவை குறைக்கும். வித்தியாசம் இருக்குது. அந்த தன்மை திருச்செந்தூரில் உண்டு. அதனால் எல்லாருமே போகலாம்னா எல்லாருமே போகலாம். ஆனால் நம்ம ஆட்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுலேயும் ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பௌர்ணமியானா அங்கே போய் கடற்கரை ஓரமாக எல்லாரும் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்த ரொம்ப க்ரௌடடாக அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு காசு கிடைக்கும். அதுவே கூட ஏதோ யூடியூப்பில் வந்து யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. அதாவது இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற நிறைய இடங்கள்ல, அது குறிப்பிட்ட ஒருவர் தான், அவருமே வந்து நல்ல நாலேஜ் பர்சன் தான். அவர் சொல்லியிருக்காரு போல இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து இவங்க அதெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எனக்கு எப்படின்னா, திருச்செந்தூர்லேருந்து நமக்கு எப்போவுமே ஒவ்வொரு தடவையுமே வந்து திருச்செந்தூர், என்னுடைய ஃபாலோவர் வந்து திருச்செந்தூருடைய அர்ச்சகர். அங்கே நிறைய பேர் இருக்கிறதுல எவரும் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். பரம்பரையான வரக்கூடியவர் ஸ்ரீதர்னு பேர். அவர் வந்து ஒவ்வொரு தடவையுமே எனக்கு வந்து இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சோடனே பிரசாதம் எடுத்துகிட்டு வருவார். இங்கே இருக்கிற முருகரோட மேலே போட்டிருக்கிற பிரசாதம் எல்லாமே அதுதான். ஸோ இது வேற ஒரு இது கூட ஒன்று சுவாமிகிட்ட வச்சிருக்கிறது கூட நீங்கள் இதாக போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. எப்பவும் போட்டிருப்பேன், இப்போ கொஞ்சம் ஒரு மாதமாக கழட்டி வச்சுருக்கேன், வெயிட்டாக இருக்குது ரொம்ப அப்படின்னு.
அது மாதிரி ரெகுலராக பண்ணுறாங்க. அவர் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். அது அந்த மாதிரி பண்ணி ரொம்ப மக்கள் வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் அவரே வந்து சொல்லியாச்சு, இது மாதிரி பண்ணாதீங்க, நான் இந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலை அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனாலும் மக்கள் அதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ண மாட்டேன். நம்ம ஆளுங்க எப்பயுமே நெகட்டிவ் ஈஸியாக எடுத்துப்பாங்க, பாசிட்டிவ்க்கு மூவ் பண்ணுறதா ரொம்ப சிரமம். காரணம் என்னென்னா, கிரகங்கள் டெய்லி நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கிடும், நம்ம உடம்புலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜியை உருவிடும் எப்படி இருந்தாலும். அதனால தான் நம்ம டெய்லி டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், நெகட்டிவாக நிறையா ஃபீல் பண்ணுறோம். கீழே விழுந்துருவோமோ, இப்படி ஆயிருமோ, லைஃப் நாளைக்கு இப்படி ஆயிருமோ, நம்ம சேவிங்ஸ் இப்படியே நெகட்டிவாகவே நிறைய ஃபீல் பண்ணுவோம். காரணம் அந்த நம்மளோட கிரகங்கள் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி உருவிடும். இதை திருப்பி பில்டப் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட மந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டெய்லி பூஜைகள் புனஸ்காரம்லாம் பண்ணுற காரணம் என்னன்னா, இந்த உடம்புக்கு இந்த ஓம்ங்கிற மந்திரம் கொடுக்கும்போது தான் திருப்பி அது ரீசார்ஜ் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனர்ஜி லோவாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் ஒரு ஹோமத்தில் கலந்துக்குங்க. சரி உங்களாலேயே அதை செல்ஃபாக பண்ணிக்க முடியல வீட்டில், அப்போ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தானாகவே செய்ய முடியும், நம்ம பண்ணுறது இல்லை, நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நம்மளால் முடியலன்றப்போ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி சென்டருக்கு போயிட்டு அதை அக்வயர் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறக்க தான் கோயிலுக்கு போகிறது. நம்ம ஆளுங்களுக்கு அதனால் ஈஸியாக நெகட்டிவை உள்வாங்கி வச்சுப்பாங்க, விடவும் மாட்டாங்க அந்த பழக்கத்தை. இந்த திருச்செந்தூர்ன்ற ஸ்தலத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு குருவோட ஸ்தலம். யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பிறப்பில் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கோ, தள்ளி போகிறது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, உங்கள் கர்ம அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்து ஒரு உங்களோட ஜென்ரேஷன் அடுத்து கிடைக்கிறதுக்கான அந்த கர்ம வழிவிடும் போது தானே கிடைக்கும். அப்போ இந்த திருச்செந்தூரில் போயிட்டு இந்த மாதிரி விரதம் இருந்து, சஷ்டி விரதம் மாதிரி இந்த மாதிரி விரதம் இருந்து அந்த புனிதமான அந்த கடலில் குளிச்சுட்டு முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அங்கே போயிட்டு வரவங்க அவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனையில் சிக்கியிருக்கிறவங்களுக்கு அங்கே ஆன்சர்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை வந்து என்ன பர்பஸோ அந்த பர்பஸ்க்கு போனால் சரி. குரு அப்படின்னா உடனே பணம், அங்கே போயிட்டு வந்தாலே பணம் கிடைக்கும், அங்கே போய் தங்குனா நம்ம வந்து இதில் வந்து எனர்ஜி ரீஃபில். எனக்கு அதில் என்ன கனெக்டிவிட்டின்னு எனக்கு புரியல. பௌர்ணமிக்கும் திருச்செந்தூரையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேக்ட்ஸை நம்ம என்ன திருமணம் சார்ந்த விஷயத்துக்கும் சரி, குழந்தைக்கு ரெண்டுத்துக்குமே அது வந்து குருஸ்தலம்ங்கிறதுனால அது எப்பயுமே இறைவன் எங்கே நமக்கு ஒரு செக் பாயிண்ட் வைப்பார்னா, கல்யாணம் ஆகிற விஷயத்துலையும் குழந்தை பழத்துலையும் தான் கரெக்டாக அந்த செக் பாயிண்ட்டை வைப்பார். நம்ம கர்மா கம்ப்ளீட் டிஸ்சார்ஜ் எங்கே நடக்கணும் அங்கே தான் நடக்கும். கரெக்டாக அந்த திருமணம் இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, நல்லா 35 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, என் குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நல்லா விளைஞ்சு நிற்கிது ஆனால் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இது எப்போ அந்த டியூட்டிஸ் அந்த டிஸ்சார்ஜ் எப்போ நடக்கும்னா, இந்த கல்யாண விஷயத்தில் குறிப்பாக குழந்தை பிறக்கும் போது இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்றைக்கி நிறையா அதை நோக்கி தானே எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு அந்த பூமிக்கு இப்படி ஒரு தத்துவம் இருக்குது. அங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. அந்த முருகரோட ஸ்தலத்தில் கீழே ஒரு பஞ்சலிங்கம் இருக்கும். முன்ன வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு குகை மாதிரி கீழே போகும். அது திருச்செந்தூர் முருகருக்கு கீழே அது ஒரு பாதாள அறை மாதிரி போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சலிங்கம் இருக்கும். அந்த பஞ்சலிங்கமும் என்ன அப்படின்னா, சம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் புராதனம் வந்து கதைகள் இதுதான் சொல்லுது. சம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகன் சிவனை பூஜித்த இடம் வந்து திருச்செந்தூர். அப்போ அங்கே வந்து அந்த தன்மையை நம்ம போய் உள்வாங்கிட்டு வர்றது நல்லது. ஆனால் இப்போ கொஞ்சம் க்ரௌட் நிறைய பேர் இருக்கனால, ஏன்னா அது ஒரு பாதாள அறையாக இருக்கனால உள்ளே போயிட்டு வர்றது சிரமம். நிரந்தரமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இல்லை ரொம்ப முக்கியம். அதாவது இந்த அர்ச்சகர்கள் மட்டும் போயிட்டு அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. முன்ன வந்து ஓப்பன் டு பப்ளிக்காக இருந்தது, யார் வேணாலும் உள்ளே போகலாம் வரலாம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா அது ஒரு 2 பேர் உள்ளே போனாங்கன்னா கொஞ்சம் நிதானமாக தான் போனோம். ஏன்னா அது ஒரு பாதாள அறை மாதிரி இருக்கும் கீழே. அது எப்படி இருக்கும்னா, கரெக்டாக மேலே முருகர் இருக்காருன்னா கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது கீழே வந்து அந்த 5 லிங்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே யாருக்கும் வெளியில் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த பர்பஸ் இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வரும்போது நிச்சயமாக அவங்க கர்மா பெரிய அளவில் அசையும். குறிப்பாக அந்த திருச்செந்தூருங்கிற இடமே எனக்கு வந்து நிறைய விரோதிகள் இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் விரோதியோட தாக்கம் குறையும். நீங்கள் அதை கண்கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த இடம் சம்ஹாரங்கிற இடங்கிறனால சில கரணங்கள் அந்த இடத்துல ரொம்ப கட்டுப்படும், ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். அந்த இடத்துக்கு நான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுக்கு ஒரு பர்பஸில் போகிறாங்க. குறிப்பிட்டு இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையோ இல்லை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையோ நிச்சயமாக அந்த இடம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெறும் அந்த இடம் மட்டும் இல்லை, நமக்கு நிறைய அறுபடை வீடுகள் வந்து ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பர்பஸை சொல்ல வருது.
திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே எப்படி வந்து சிவனுக்கு வந்து பூதகணங்கள் நம்ம வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி முருகருக்குமே பூதகணங்கள் இருக்குது. உண்டு. முருகருக்கு பூதகணங்கள் வேதாள கணங்கள் எல்லாமே உண்டு. அந்த வேதாளங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான வேதாளம் சொல்லி தான் நம்ம பரிகார ஸ்தலத்தில் போட்டிருக்கோம். இங்கே செய்யூர்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது கோயில் அந்த முதல்ல தெரியாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் அதை போய் தரிசிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருச்செந்தூர் வரைக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே தென்னந்துரப்பம் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து இங்கே தென்னந்துரப்பம் வாங்கிட்டு அங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடுறது, கூட்டி விடுறது, அப்புறம் கோயிலுக்கே கொடுத்துட்டா சரி, இல்லை ஒரு ஓரமாக போட்டாலும் கோயிலில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் பரிகாரமாகவும் அடிப்பிரதர்ஷனமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கர்மா கிளென்சிங்க்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணக்கூடியது. வேறு எது செய்ய முடியுதோ முடியல, சில பேர் போயிட்டு பார்க்க முடியாமல் வந்தேன்னு நினைக்கிறவங்க கூட அங்கே கூட்டி விட்டுட்டு வந்தாங்கன்னா அது உழவார பணியில் ஒன் ஆஃப் தி பார்ட் இது. அது மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சுட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்காகும். திருச்செந்தூரில் மட்டும் கிடையாது, எந்த முருகஸ்தலத்திலையுமே அப்படி தான். திருச்செந்தூர் பர்டிகுலராக இந்த தென்னந்துரப்பம் விஷயம் வந்து ரொம்பவே நிறைய பேருக்கு சொல்லி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா முருகரும் ஈஸ்வரரும் வேற வேற கிடையாது. இவரோட அம்சம் தான் இவர். தன்னோட பவரை தன்னோட நெற்றிக்கண்லேருந்து வந்த பவர் தான் அவர் வந்து அப்படி பிரதிஷ்டை பண்ணி நம்ம வச்சு அங்கே கும்பிட்டுட்டு வரோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட் வச்சு அதோ முகத்தையும் சேர்த்து வச்சு பண்ணிட்டார். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு உழவார பணியாக அங்கே போய் செய்யும் போது சரி, நம்ம வந்து பெருசாக எல்லாரும் காசு படைச்சவங்க தான் போய் கோயிலில் போய் என் கர்மாவை கழிக்க முடியுங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போட்டுட்டு என்னால் இதாங்க முடியும், இப்படி தான் என்னால் பணம், எனக்கு இப்போ இன்றைக்கி எனக்கு வசதிகள் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். அதை செஞ்சுட்டு வந்தாலே அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி போயிட்டு பண்ணிட்டு வந்தவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன உழவார என்னால் எடுத்து ஒரு சின்ன இதுதான் என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு அதை பண்ணிட்டு வந்தாலே போதும். பெருசாக நான் போய் தங்கத்தேர் இழுக்கிறேன், நான் போய் இதை பண்ணுறேன், எப்போ அதான் சொல்லுவேன், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவர் கூப்பிடாமல் நம்ம அங்கே போக முடியாது. அவர் கூப்பிட்றதுனால தான் நம்ம அங்கே போகிறோம். போன பர்பஸை சரியாக கொடுத்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்திட்டு வந்துருங்க. நிச்சயமாக இந்த இடத்துல அப்படி போயிட்டு இதை பண்ணிட்டு வந்தாலே பெரிய மாறுதல் உண்டு. எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன், நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு நடந்தே வரேன், இந்த இதெல்லாம் வேண்டாம். நம்மளோட அளவு என்ன, நம்மளோட சக்தி என்ன, என்னோட கெப்பாசிட்டி இதுதான், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனையை கடைப்பிடிங்க. தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா செஞ்சுருங்க, சொல்லிட்டிங்கன்னா செஞ்சுருங்க. அதை வந்து எப்பயுமே முருகர் தான் அதை லோடில் வச்சுப்பார். அதை கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக ஸ்டாக் வச்சுருப்பார். ஸ்டாக் கண்டிப்பாக வச்சுருப்பார், உங்களுக்கு ஞாபகம் படுத்துவார். ஏன்னா எப்பயுமே இது பாக்கி இருக்கிற வரைக்கும் ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு நகராது. அது எங்கேயோ ஒரு இடத்துல லாக் பண்ணி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம். நான் இந்த மாதிரிலாம் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்கே போயிட்டு வந்தால் நிச்சயமாக இருக்குது. இப்போ கூட அந்த சஷ்டி முடியும் போது அந்த சூரசம்ஹாரம், இந்த ஊர் சூரசம்ஹாரத்தை லைஃப்பில் ஒரு தடவை பார்த்துருங்க. அவ்வளோ பிரசித்தியாக ரொம்ப பிரதானமாக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அங்கே வந்து ரொம்ப காலங்காலமாக அதை செய்யக்கூடிய அந்த அந்த சம்ஹார அந்த நிகழ்வே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே திருச்செந்தூர் தெரியாது. சரி, இந்த ஊர் எங்கே இருக்குன்றதையும் சொல்லிடுவோம். சப்போஸ் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். இது வந்து தூத்துக்குடி மாவட்டம்னு எடுத்தால் தூத்துக்குடி மாவட்டம். கோவில்பட்டிக்கும் சங்கரன் கோயிலுக்கும் சென்ட்ரலில் நடுவில் இருக்கக்கூடிய மதுரையிலேருந்து பக்கத்துலையா, மதுரையிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். ஸோ மதுரைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கோவில்பட்டி வரும். டுவர்ட்ஸ் சவுத் நோக்கி வரணும். திருநெல்வேலிக்கு முன்னாடி கோவில்பட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டரில் தான் இந்த ஊர் இருக்குது. கோவில்பட்டி டேரெக்டாக போய்ட்டா ஒரு 14 கிலோமீட்டர். எல்லா ட்ரெயின் பஸ் எல்லாமே உங்களுக்கு கோவில்பட்டி வரைக்கும் போகும். ஸோ அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேர தொலைவில் உங்களுக்கு கழுகுமலை இருக்குது. எனக்கு யாருக்கெல்லாம் எனக்கு வந்து திருச்செந்தூரில் போய் சம்ஹாரம் பார்க்க முடியல அப்படின்னு எனக்கு ஆனால் பார்க்குறக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கழுகுமலையில் போய் பார்க்கலாம். நீங்கள் அங்கே என்ன ஃபீல் நீங்கள் உணர்றீங்களோ அந்த ஃபீல் இங்கே உணர முடியும். உங்களுக்கு இப்போ வந்து நிறைய எல்லா முருகர் கோயில்லையும் அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யார் இதை ரொம்ப காலங்காலமாக பிரதானமாக பண்ணிட்டு வராங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து அந்த புராதனமாக இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, இந்த கோயிலுக்கும் திருச்செந்தூருக்கும். அப்படின்றப்போ நீங்கள் இங்கே போயிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த அனுபவத்தை, அங்கே என்ன அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவத்தை இங்கே எடுக்க முடியும். குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில் பற்றி ஜென்ரலாக நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தோம்னா சர்ப்பதோஷ ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான விஷயம். முருகர்கிட்ட சாதாரணமாக போனாலே அவர் பாம்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவர் தான். பாம்புங்கிறதுக்காக ஒன்றும் இல்லை, நம்ம கர்மா, நம்ம ஆசையை அவர் கால் கீழே போட்டு அழுத்தி, அதனால கீழே முருகரோட கால் கிட்ட தான் அந்த பாம்பு இருக்கு. அது நம்ம கர்மா, வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ராகு தோஷ ஸ்தலம், இந்த மாதிரியான நிறைய விஷயம் சொல்லலாம். அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உண்மை. அதில் வந்து என்ன, அதில் ஒரு ஸ்பெஷல் வைப்ரேஷன் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. சரி, இது ஏன் குக்கே, இந்த குக்கேங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் நம்ம, அதாவது தட்சிண கர்நாடகான்னு சொல்லுவோம். அந்த இடத்த வந்து குக்கே சுப்பிரமணியா அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்தலம் அங்கே இருக்குது. முருகரோட ஸ்தலம்.
இந்த ஸ்தலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சாமி சொன்ன மாதிரி அது வந்து இந்த ராகுகேது தோஷங்கள் வந்து அங்கே வந்து நிவர்த்தி பண்ணப்படுற இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரமோ கீழ்பெரும்பலம் இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு தான் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இங்கே போயிட்டு வரோம். பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா என்ன வந்து புராதன கதைகள் என்ன சொல்லியிருக்காருன்னா வாசுகிங்கிற பாம்புக்கு முருகர் வந்து அங்கே வந்து ஆசீர்வாதம் வழங்கினதாகவும் அருள் பாலித்ததாகவும் அதனால் அந்த பாம்பு அதாவது பாம்புங்கிறது வேறு என்ன ஒன்றும் இல்லை, நத்திங் பட் ராகுகேது. அங்கே போயிட்டு வரும்போது நம்மளோட ராகுகேதுல ஏதாவது தோஷம் இருக்குது நமக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் அங்கே போயிட்டு வரும்போது அந்த ரிலாக்ஸேஷன் நிச்சயமாக பெரிய அளவில் நடக்குது. நிறைய பேர் இந்த ராகுகேதுனால எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது, எனக்கு லக்னத்தில் ராகு இருக்குது கேது இருக்குது அப்படி இப்படின்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது பெரிய லெவலில் ஆன்சர்ஸ் கிடைக்கிது. சரி, இது வெறும் இதுக்கு மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா பொருளாதாரம் மற்ற எல்லா விஷயத்துக்கும் இந்த குக்கே சுப்பிரமணியம் போயிட்டு வரலாம். இந்த ஸ்தலமே பார்த்தீங்க அப்படின்னா முருகர் நீண்ட காலமாக இந்த இடத்துல இருக்கிறதாவும் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறதாவும் நம்ம குமாரபர்வதம், இந்த குமாரபர்வதம் அதுக்கு மேலே தான் அந்த குமாரபர்வதம்ங்கிற இடம். ஓகே, இந்த குக்கே சுப்பிரமணியாவே ரொம்ப எப்படின்னா அந்த வைப்ரேஷனே ஒரு வேற லெவலில் இருக்கும். இப்போ மற்ற இடங்களுக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கும் முருகர் கோயிலுக்கும் இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நம்ம அந்த முருகரோட ப்ரெசன்ஸை நம்மளை ஃபீல் பண்ண முடியும், ஃபீல் பண்ண வச்சிரும். எப்படின்னா இந்த குக்கைக்கு மேலே தான் குமாரபர்வதம்ன்ற ஒரு இடம் இருக்குது, மலைப்பகுதி. அது ஒரு ட்ரெக்கிங் மூலமாக தான் நீங்கள் மலையேற்றம் மூலமாக தான் அந்த இடத்த போய் அடைய முடியும். படிக்கட்டெலாம் கிடையாது, படிக்கட்டெலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ட்ரெக்கிங் தான் போக முடியும். அது சில குழுக்களாக போவாங்க, ஒரு 10 பேர். இப்போ எப்படி நம்ம வெள்ளிங்கிரி மலை வந்து எப்படி நம்ம பர்வதமலைக்கெல்லாம் போகிறோம், பர்வதமலை போகிற மாதிரி இந்த குமாரபர்வதம்ங்கிற இடம் வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, புஷ்பகிரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. அங்கே நீங்கள் போய் உட்காந்து அமைதியாக முருகனை நோக்கி தியானம் பண்ணிங்கனாலே முருகரோட ப்ரெசன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு முருகனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார், நான் ரொம்ப அவருக்கு வந்து நான் அவரை ரொம்ப பிரதானமாக நான் கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னா இந்த இடத்துல போய் ஒரு நல்ல ஒரு டீப் மெடிடேஷன் எடுத்து பாருங்கள். உங்களால் அவரோட ப்ரெசன்ஸை அரூபமாக அவர் இன்றைக்கும் நம்மளோட தான் இருக்காருங்கிறதுக்கு நான் அந்த இடம் போயிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், அந்த கிளைமேட் ஆகட்டும், அந்த மலைக்கு மேலே இருக்கனால ரொம்ப இது என்ன சொல்லப்படுதுன்னா சம்ஹாரம்லாம் முடிச்சுட்டு முருகர் நீண்ட காலமாக இந்த இடத்துல வந்து ஒரு தியானத்தில் உட்காந்ததாக அங்கே நம்பப்படுது. அங்கே உள்ள கதைகள் வந்து அதுதான் சொல்லுது. அப்போது ஒரு தியான நிலையில் இருக்கக்கூடிய முருகர் எப்படி இருப்பார், ரொம்ப சாந்தமாக அமைதியாக அந்த ப்ரெசன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போது சில இடங்களுக்கு போகும்போது சில தெய்வத்தோட ப்ரெசன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ கைலாஷ் மலை போனீங்கன்னா அங்கே ஈசனோட அந்த ப்ரெசன்ஸ் உங்களால் நல்ல பியூட்டிஃபுல்லாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி சில இடங்களுக்கு போகும்போது தான் அந்த ப்ரெசன்ஸ் கூடவே அந்த 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 சுவாசமே நமக்கு வந்து நம்மளை அப்படி டச் பண்ணிட்டு போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ நான் மற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது வேறு, இந்த மாதிரி குக்கே இந்த மாதிரி கொஞ்சம் இடங்களுக்கு போயிட்டு வரும்போது இது வரைக்கும் யாரும் போகலை அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். அந்த இடத்துல வந்து எனக்கு பொதுவாகவே திருப்புகள் நிறைய படிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கிது. ஓகே, அப்படி நான் நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு. திருப்புகள் டெய்லி படிங்க. நீங்கள் நல்ல ஒரு உயர்நிலையில் இருக்கீங்க, தியான முறையில் உங்களோட ஆறா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னா இருக்கிற இடத்துலையே நீங்கள் முருகரை உணர முடியும். அது கரெக்டு. திருப்புகள் படிக்க 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 இருக்கிற இடத்துல நீங்கள் உணர முடியும். இல்லை இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படின்னா என்ன, நீ என்னைய வந்து பார்த்துட்டு போன்னு இறைவன் கூப்பிடுறாரு. நீங்கள் அவரை நோக்கி பயணப்படும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா நீ என்னைய வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்றாரு. நிச்சயமாக அந்த இடம் லைஃப்பில் ஒரு முறையாவது போயிட்டு வரணும். அப்படி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரம்யமாக இருக்கும் அந்த இடம். இந்த ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியும். கண்டிப்பாக. இப்போ அடுத்தது இன்னும் ஒரு 5 இருக்குது. கண்டிப்பான முறையில் நம்ம இந்த எபிசோட் தாண்டி அடுத்த 5 நம்ம ஒரு தனி எபிசோடாகவே பார்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி எல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு 5 வந்து தனியாக அடுத்த ஒரு அறுபடை வீடில் மெயினாக ஒரு படை வீடும் மீதி இருக்கிற 2 கோயில் முக்கியமான கோயில்கள் தான் பார்த்துட்டோம். இன்னொரு அந்த 5 பற்றி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம அது மாதிரியான ஒரு 5 கோயில்களுக்கான ஒரு முருகருடைய ஸ்தலத்துக்கான விஷயத்தை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம்.